வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி 16ஆம் தேதி வர போகுதுங்க. மும்மூர்த்திகள் ஒருவரான மகாவிஷ்ணுவின் 8வது அவதாரமே கிருஷ்ண அவதாரங்க. கிருஷ்ணராக அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்ற பெயர்களில் நாம் எல்லாம் கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம். திருமணமானவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து அவதரிப்பார் என்பதும் நம்பிக்கை. சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ண லீலைகளையும் அவர் செய்த குறும்புகளையும் கதையாக சொல்லலாம். கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் பூஜை செய்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று அதிகாலையிலேயே வீட்டினை சுத்தம் செய்து அரிசி மாவினால் கோலமிடலாம். மாவிலை தோரணங்கள் கட்டலாம். பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களினால் அலங்காரம் செய்யலாம். பின்னர் அரிசி மாவினால் குழந்தையின் கால் தடங்களை வீட்டு வாசலிலிருந்து பூஜை அறைவை பதிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் அந்த ஆளிலை கிருஷ்ணனை நம் வீட்டிற்கு அழைத்து வருவதாக நம்பிக்கை. வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். பூஜைக்கு நைவேத்தியமாக கண்ணனுக்கு பிடித்த வெண்ணெய், சர்க்கரை, அவல், முறுக்கு, சீடை, இனிப்பு சீடை, அதிரசம், தேன்குழல் போன்ற பலகாரங்களை செய்து படைக்க வேண்டும்.